தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் சென்னை சேப்பாக்கம் பாலாஜா சாலையில் உள்ள மின்மாற்றி அருகே கொட்டப்பட்ட குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் இந்த வாலாஜா சாலையில் ஓமாந்தூர் மருத்துவமனை எதிரில் இருக்கக்கூடிய இந்த மின் மாற்றி அருகாமை குப்பை கழிவுகள் சூழப்பட்டிருக்கிறதா இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசப்பட்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த வார்டு, அதாவது 59வது வார்டு கீழே இயங்கக்கூடிய இந்த உதவி செயற்பொறியாளர் நம் தொலைபேசியில் அழைத்து அவரிடம் புகார் அளித்திருந்தோம். அவரும் ஒரு அரை மணி நேரத்திலும் இந்த பகுதிக்கு அந்த மாநகராட்சி ஊழியர்களை வரவைத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே நம்மளுக்கு புரிகிறது. ஏனென்றால் எதிர்புறம் அந்த ஓமாந்தூர் அரசு மருத்துவமனை இருக்கிறது. அதே சமயம் இது போன்ற இந்த கழிவுகள் மற்றும் இந்த குப்பை கழிவுகள் இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்கிற காரணத்தால் துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதே சமயம் இங்கே அருகாமே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நோய் ஏற்படுமோ எனும் அச்சத்தில் தான் அவர்கள் இந்த நாட்களை நகர்த்தி வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியுது, மாநகராட்சி ஊழியர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான இதில் அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே சமயம் மின் மாற்றிக்கு அருகாமை இருக்கக்கூடிய அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளும் அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெறுகிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் விசாரித்த பொழுது இந்த பகுதியானது ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியானது துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதே சமயம் குப்பை கழிவுகள் இந்த பகுதியில் அதிகமாக சூழப்பட்டிருக்கிறது என கூறுகிறார். ஏனென்றால் குறிப்பாக இது போன்ற முக்கிய பிரதான சாலை அதிகமாக இந்த வழியாக செல்லும் பொழுது இது போன்ற துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதனால் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் இது பெரிய இடையூறாத விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் ஒரு முக்கியமான பிரதான சாலையில் இது போன்ற குப்பை கழிவுகள் சூழும் பொழுது அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், ஏன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், ஏன்னால் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் இந்த பகுதியில் தான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இதிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசுவதால் அவர்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படுமோன்னு அச்சம் தான் இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது இந்த பகுதி ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த பகுதி இது போன்ற துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதே சமயம் குப்பை கழிவுகள் சூழப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இதுவரை எட்டவே இல்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் வழியாக செல்லக்கூடிய பாதசாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இங்கே நடைபெறக்கூடிய இந்த தூய்மை அந்த சுத்தமாக செய்யக்கூடிய அந்த பணிகளானது ஒரு மேல்போக்காக இல்லாமல் உடனடியாக சுத்தம் செய்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதே சமயம் நாம் தொலைபேசியில் அழைத்து அந்த 59வது வார்டு உதவி செயற்பட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பகுதியை சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கிறது. அதற்கு மாநகராட்சிக்கு ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறோம். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பை கழிவுகளை அகற்றி ஒரு நிரந்தர தீர்வு வைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அந்த வண்ணங்களை பூசி ஒரு ஓவியங்களை வரையப்பட்டு இந்த பகுதியில் யாரும் சிறுநீர் கழிக்க வேண்டாம், அது போன்ற பதாகைகள் வைக்க வேண்டும். அல்லது இந்த அரசு தரப்பிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைகள் அமைக்கப்படுகிறது. அந்த கடைகள் அந்த நடைமேடையில் வைக்கப்பட்டு ஒரு விநியோகம் செய்யப்பட்டதால் இந்த பகுதியில் யாரும் அந்த குப்பைக்கு கழிவுகள் சூழாது. அதே சமயம் அந்த சமூக விரோதிகள் இந்த மதுவை அருந்திவிட்டு இந்த மது பாட்டிலில் போடாமல், அதே சமயம் சமூக விரோதிகள் சிறுநீரும் கழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.